ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போது இயர்லி ப்ரெக்னன்சி சிம்டம் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே கர்ப்ப காலத்தில் பெண்களோட உடல்லையும் மனதிலையும் பல மாற்றங்கள் இருக்கும். இந்த மாற்றங்கள் எதனால் ஏற்படுதுன்னா அவங்களோட ஹார்மோன் மாற்றத்தினால ஏற்படுது. ஒரு பொண்ணோட உடல்நிலை பொறுத்து இந்த மாற்றங்கள் மாறுபடலாம். கன்சீவ் ஆன முதல் நாள்லேருந்தே நமக்கு கர்ப்பகால அறிகுறிகள் என்னென்ன இருக்கும், காமனாக எல்லா பெண்களுக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். காலையில் எந்திரிச்சவே ஒரு வித குமட்டல், வாந்தி போன்ற அறிகுறிகள் ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு பெரும்பாலான பெண்களுக்கு இது ஏற்படும். இந்த குமட்டல், வாந்தி, பசியின்மை இந்த காரணங்கள்லாம் எந்த நாள்லையும் எப்போ வேணாலும் ஏற்படலாம். இந்த அறிகுறிகள் ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு பின்னாடி குறைஞ்சிட்டு வரும். ஒரு சில நேரத்தில் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தொடர்ந்து இந்த குமட்டல், வாந்தியானது இருந்துகிட்டே இருக்கும். அன்றைக்கி உங்களோட உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படும். உங்களோட கர்ப்ப காலத்தில் ஒரு சில வகையான உணவுகளில் ஆசை அதிகமாக இருக்கும். ஒரு சில உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாவே பிடிக்காது, வெறுப்பாக இருக்கும். எதனால் ஏற்படுதுன்னா உங்களோட உடலில் சத்து குறைபாட்டினால இது ஏற்படுது. அதனால் எல்லா வகையான சத்தான பொருட்கள் உட்கொள்வது ரொம்ப நல்லது. 3வது சோர்வு. கர்ப்பகால ஆரம்ப காலத்தில் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இது எதனால் ஏற்படுதுன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் உயர்வால் இது ஏற்படுது. இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தான் கர்ப்பத்தை பராமரித்து உங்கள் குழந்தை வளர்ச்சிக்கு ஹெல்ப்பாக இருக்குது. ஒரு சில நேரத்தில் கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த சோர்வு உங்களோட இரத்த சோகையினால் கூட ஏற்படும். இதனால் இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்ளணும். போதுமான ஓய்வு எடுக்கிறதும் ரொம்ப அவசியம் டயர்டாக இருந்தால். அதுக்கடுத்து மாதவிடாய் தவறுதல் கண்டிப்பாக இருக்கும். இது ஆரம்ப அறிகுறியாக இருக்கும். பெரும்பாலான கர்ப்பத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் பெண்களுக்கு மாதவிடாய் தள்ளி போகும். நீங்கள் கன்சீவ் ஆனதுமே உங்களோட உடலில் ஹியூமன் கொரியோனிக் கோனாட்டோட்ரோஃபின் அப்படின்ற ஹச்சிசிஜின்னு சொல்லுவாங்க, இந்த ஹார்மோன் உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோன் உங்களோட கருவளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில நேரத்தில் பெண்களுக்கு லேசான இரத்தப்போக்கு ஏற்படலாம். இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம். இது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் கன்சீவ் ஆகி ஒரு சில நாட்களுக்கு மட்டும் இது காணப்படும். இது மாதவிடாய் அல்ல. ப்ளீடிங் அதிகமாக இருந்தால் தான் அது மாதவிடாய். இது ஸ்பாட்டிங் மானிக்கு இருக்கும். அது மானிக்கு உங்கள் மார்பகத்தில் மாற்றங்கள் ஏற்படும். கருவுற்ற காலத்தில் உங்கள் மார்பகத்தில் வலியும் ஒரு சில மாற்றங்களும் ஏற்படும். இந்த மாற்றங்கள் எதனால் ஏற்படுதுன்னா உங்களோட ஈஸ்ட்ரோஜனும் ப்ரொஜெஸ்ட்ரோனும் ஹார்மோன்கள் அளவு அதிகரிக்கிறதுனால இது ஏற்படுது. இதுதான் உங்கள் உடலை கர்ப்பத்துக்கு தயார்படுத்துது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் காரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அடுத்து அதிகமாக யூரின் போகிறது. உங்களோட கர்ப்ப காலத்தில் உங்கள் உடலில் அதிகம் திரவம் சுரக்க ஆரம்பிக்கும். இதனால் உங்கள் சிறுநீரகங்கள் அதிகமாக வேலை செய்யணும். கர்ப்பப்பை வளரும் போது உங்கள் சிறுநீரகத்தின் மீது அழுத்தம் ஏற்படுத்தும். இதன் காரணமாக நீங்கள் கன்சீவ் ஆகி ஃபஸ்ட்டு சில வாரங்களில் அடிக்கடி சிறுநீர் போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதுபோல் மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படும். கன்சீவ் ஆகி ஒரு சில பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் உணர்வீங்க. ஒரு சில நேரங்களில் பெண்களுக்கு ரொம்ப கோபமாகவும் எரிச்சலாகவும் தூக்கமாக இருக்கும். ரொம்ப கவலைப்படுவீங்க. மன அழுத்தம் கூட அதிகமாக ஏற்படலாம். இதெல்லாம் உங்களோட ஹார்மோன் மாற்றத்தினால ஏற்படுது. உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். அடுத்து மூச்சு திணறல். இது கர்ப்பத்தில் ஒரு அறிகுறியாக இருக்குது. இதுவுமே ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் மாற்றத்தினால ஏற்படுது. இந்த ஹார்மோன் தான் குழந்தையோட மூச்சு குழாயை விரிவாக்கி வளர்ந்து வரும் குழந்தைக்கு ஆக்சிஜனை அதிகப்படுத்தும். உங்களோட குழந்தை வளரும்போது உங்கள் உதர விதானத்தின் மேலே, அதாவது டயப்ராம் சொல்லுவாங்க, அதில் அழுத்தம் கொடுக்கறதுனால கூட உங்களால் சுவாசிக்க முடியாமல் இருக்கும். ரொம்ப சிரமமாக கூட இருக்கலாம். உங்களோட கர்ப்ப காலத்தில் ஒரு சிலருக்கு வயிற்றில் வீக்கமும் மலச்சிக்கலும் ஏற்படும். இது ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அதிகரிக்கிறதுனால தான் ஏற்படுது. உங்கள் குழந்தையோட வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் கர்ப்பப்பை பெருசாகிறனால அந்த குடலில் அழுத்தத்தை ஏற்படுத்தி குடல் இயக்கத்தை பாதிக்கிறது. உங்களோட கர்ப்ப காலத்தில் மலச்சிக்கலை சமாளிக்கணும்னா லேசான உடற்பயிற்சியும் செய்யணும். அது மணிக்கு அதிக அளவு தண்ணீரும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளையும் எடுத்துக்கொள்கிறது ரொம்ப நல்லது. உங்களோட கர்ப்ப காலத்துலேயும் தலைவலியும் மயக்கமும் ஏற்படும். உங்களோட உடல்நிலை பொறுத்து தான் இந்த காரணிகள்லாம் ஏற்படுது. உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய ஹார்மோன் மாற்றத்தினாலையும் ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுனாலையும் மன அழுத்தம் அதிகரிக்கிறதுனாலையும் இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்படும். அது மணிக்கு குறைந்த அளவு தூக்கம் இருக்கிறதுனாலையும் இந்த தலைவலியும் மயக்கமும் ஏற்படும். தலைவலி ரொம்ப தொடர்ந்து இருந்துச்சுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். இதுதாங்க காமனாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். கன்சீவாக இருக்க எல்லாருக்குமே என் சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.